இந்த க்ஷேத்திரம் பஞ்சநத க்ஷேத்திரம்னு பெயர். பூலோக கைலாயம்னு போற்றக்கூடிய ஊர். அது மட்டும் இல்லாம இந்த க்ஷேத்திரத்துக்கு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டா, ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரம் அர்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவான்சியம் காசி க்ஷேத்திர சமானஷதி. காசிக்கு சமானமான க்ஷேத்திரங்கள் 6. அந்த 6 க்ஷேத்திரங்கள்ல இந்த பஞ்சநத க்ஷேத்திரமும் ஒண்ணு. வியாசர் ரொம்ப வசதியா தன்னுடைய புராணத்துல இந்த க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றார். அதுல பஞ்சநத மகாத்மியம்ங்கிற ஒரு பகுதியில இந்த க்ஷேத்திரத்தை ரொம்ப வசதியா சொல்றார். சுவாமி பேரு பிரணதார்த்திஹரர், பஞ்சநதீஸ்வரர், பஞ்சாபகேஷர், செம்பூர் ஜோதியார், ஐயாரப்பர் அப்படின்னு பல நாமங்கள் உண்டு. மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். மாணிக்கவாசகரால கீர்த்தி திரு அகவல்லையும் போற்றி திரு அகவல்லையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். பிரியவிரதன் அப்படிங்கிற ஒரு சூரிய வம்ச சக்கரவர்த்தினால முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம். பிற்காலத்துல வந்த அவர்களுடைய சந்ததியான சோழ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பல்லவ மன்னர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. இப்போ தர்மயாதினத்தினுடைய பரிபாலனத்துல இந்த கோவில் சீரும் சிறப்புமாக இயங்கி கொண்டு வருகிறது. சுவாமியினுடைய பெயர் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர். 5 விதமான தீர்த்தங்களை சுவாமி பூலோகத்துக்கு கொண்டு நந்தியேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்றார். நந்தி அவதாரம் பண்ணின ஸ்தலம் இந்த ஸ்தலம். எப்படின்னு கேட்டா, சிலாத மகரிஷின்னு இங்க ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு பிறகு தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு புத்திர சந்தானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமியை நோக்கி தபஸ் பண்றார். ரொம்ப கடுமையான தபஸா இருக்கு. அந்த தவத்தின் இறுதியில சுவாமி அனுகிரகம் பண்ணி, நீ ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணு, அதுல உனக்கு ஒரு பெட்டி கிடைக்கும், அந்த பெட்டிக்குள்ள என்னுடைய சிஷ்யனே உனக்கு புத்திரனாக கிடைக்க பெறுவான் அப்படின்னு சுவாமி அனுகிரகம் செய்ய, அந்த சிலாத மகரிஷியும் பக்தி ஸ்ரத்தையோட அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணி இறுதியில அதிகார ருத்ர நந்திகேஸ்வரரையே புத்திரனாக கிடைக்க பெறுறார். அப்படி கிடைத்த அந்த சிறுவனுக்கு வேத ஆகமங்களையும் சகல சாஸ்திரங்களையும் பக்தி ஸ்ரத்தையோட சொல்லி கொடுத்துட்டு வர்றார். அவருடைய கடமையை அவர் சரியா செய்யும் பொழுது சுவாமி நந்தியை தடுத்தாட்கொண்டு அவரை தபஸ் பண்ண வைக்கிறார். பக்தி ஸ்ரத்தையா நந்தியேஸ்வரர் தபஸ் பண்ண 5 விதமான தீர்த்தங்களை கொண்டு சிவபூத கணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்தியேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். சந்திராமிருத தீர்த்தம், சூரிய புஷ்கரணி தீர்த்தம், சிவ ஜட்டாமண்டலப்த கங்காப்பிய தீர்த்தம், கிரிஜா பயோதர தீர்த்தம், க்ஷீரவாரிதி தீர்த்தம்னு சொல்லக்கூடியது, ரிஷபபேனம்னு சொல்லக்கூடிய நந்திவாய் நுரை நீர். அப்படி 5 விதமான தீர்த்தங்களை சுவாமி நந்தியேஸ்வரருக்கு இந்த ஸ்தலத்துல அபிஷேகம் பண்ணி வச்சு சிவபூத கணங்களுக்கெல்லாம் முதல் கணமாக பிரதம குருவாக நந்தியேஸ்வரரை கைலாயத்துல ஸ்தாபிக்கிறார். அப்படி ஸ்தாபிச்சு வசிஷ்டருடைய பெயர்த்தியான சுயசாம்பிகைய விவாகம் பண்ணி வைக்கிறார். லோகத்துக்கு எப்படி தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத நந்தி மூலியமாக சுவாமி பக்தர்களுக்கு எடுத்து காட்டுறார். உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு இந்த விவாகத்தை பண்ணி வைக்கிறார். எல்லா ஆலயங்கள்லயும் சுவாமிக்கு விவாகம் நடக்கும். திருவையாறுல மட்டும் நந்திகேஸ்வரருக்கு கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. அதுவும் இங்க இருக்கக்கூடிய தர்மாம்பிகா சமேத பஞ்சநதீஸ்வர பரமேஸ்வரர் முன்னின்று அந்த விவாகத்தை தன்னுடைய குழந்தையான தன்னுடைய சிஷ்யனான நந்தியேஸ்வரருக்கு பண்றதுங்கிறது கூடுதல் சிறப்பு. இங்க பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய யவ்வன பருவத்தில் இருக்கக்கூடிய பாலகர்களுக்கு கல்யாணம் நடக்கும். எப்படி நந்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ, நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத புத்திர சந்தானம் வேண்டி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா புத்திர சந்தானம் இல்லாதவர்கள் இந்த நந்திகேஸ்வரர் ஜனனத்துல கலந்து கொண்டால் அந்த புத்திர சந்தானம் உண்டாகும், சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறது கூடுதலாக இன்னொரு சிறப்பு. இப்படி இருக்க, ஐயன் அளந்தபடி இருநாழி நெல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறஞ்செய்யும் உன்னையும் போற்றிங்கிறார் அபிராமிப்பட்டர். சுவாமி இருநாழி நெல் அளந்து கொடுத்து ஈகை முதலான 32 தர்மங்களையும் கட்டி காத்ததுனால அம்பாள் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தனின்னு பெயர் பெறார். மகாலட்சுமி, தேவேந்திரன், சந்திரன், வருணன், வாலி போன்றதான தேவர்கள் தபஸ் பண்ணின புண்ணிய கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். மகாலட்சுமி தபஸ் பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் மகாவிஷ்ணு ஸ்வரூபமா அம்பாள் இங்க காட்சி கொடுக்குறா மகாலட்சுமிக்கு. அதனாலதான் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு பாடுறார். அப்படி இருக்க, அடுத்தபடியாக தெற்கு கோபுரவாயில்ல விசேஷமாக காலசம்ஹாரமூர்த்தி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சுச்சரிதன்கிற ஒரு அந்தன சிறுவன் ஒவ்வொரு க்ஷேத்திரமா சிவாலய தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்பழனத்துல ஆபத் சகாயேஸ்வர சுவாமி தரிசனம் பண்ணும் பொழுது சுவாமி அசரீரியா அவனுடைய ஆயுசு 5 தான் அப்படின்னு முடிவாயிடுத்துப்பா, அந்த விதியை நான் மாற்றி அமைக்கிறேன், திருவையாறுல போய் தபஸ் பண்ணு, உனக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சுவாமியினுடைய வாக்கிற்கிணங்க தெற்கு கோபுர வாயில அச்சிறுவன் தபஸ் பண்ண அவனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுறது. யமன் தர்மராஜாங்கிறதுனால தன்னுடைய கடமையை சரியா செய்ய வரும்பொழுது சுவாமி தன்னுடைய பக்தனை தபஸ் பண்ணக்கூடிய ஜீவனை யமன் அண்டப்படாது, மரணம் அண்டப்படாதுங்கிற காரணத்தினால யமன சம்ஹாரம் செய்யும்படியாக ஆணையிட்டு அந்த இடத்துல யமன சம்ஹாரம் பண்றார். யமன சம்ஹாரம் செய்து அந்த சிறுவனை காக்கிறார். அதே போல இன்றைக்கும்
மரணத்தினால ஏற்படக்கூடிய பயத்தை பக்தர்களுக்கு அந்த மூர்த்தி போக்குறார். காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர். காலன்னா யமன், யமனை சம்ஹரித்ததனால் காலசம்ஹார மூர்த்தின்னு பெயர் பெறார். அவர் பேர் அசிதாங்க பைரவர்னு பெயர். பக்கத்துல இருக்கக்கூடிய உய்யகுண்டாருக்கு ஜோதிஷூல ருத்ர பைரவர்னு பெயர். எதிரில் இருக்கக்கூடிய குண்டத்துக்கு சீச குண்டம்னு பெயர். அந்த குண்டத்துல குங்குளியத்தை போட்டு பிரார்த்தனை பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு, சுவாமியினுடைய நாமாவை ஜபிக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒருபோதும் விபத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விஷ ஜந்துக்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆபிசார பிரயோகம்னு சொல்லக்கூடிய ஏவல், பில்லி, சூன்யம் போன்றதான செய்வினை கோளாறுகள் அண்டாது அப்படிங்கிறது சுவாமியினுடைய சிறப்பு, இந்த ஸ்தலத்தினுடைய மகிமை. நந்திகேஸ்வரர் அவதாரம் பண்ணின ஸ்தலம், நந்திக்கு கல்யாணம் பண்ணின சுவாமி இந்த சுவாமி. அது மட்டும் இல்லாம அப்பனுடைய பக்தியின் காரணமாக வடகையிலையை தென்கையிலையாக மாற்றிய ஊர் இந்த ஊர். அப்படி இருக்க இந்த சுவாமியினுடைய சிறப்பு ஒரு நாள்ல சொல்லிட முடியாது. ரொம்ப பெரிய சரித்திரம். பஞ்சநத மகாத்மியம்ங்கிறது ரொம்ப பறக்க விரிவா சொல்லியிருக்கார் வியாச மகரிஷி. அப்படி இருக்க சுவாமியினுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.